வணக்கம். ஜவை ஜெக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது ஒரு மனுஷனுடைய ஒரு ரகசியத்தை பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. வீதியில் போகிறாலாம் தெரிஞ்சுக்க முடியாது. நெருக்கமான ஒரு ஆள் தான் ஒரு மனிதனுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியும். அவன் தான் எல்லாமே புரிந்து வச்சிருப்பான். அப்படி உள்ளவன் தான் அவனுக்கு வேவு பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் ஒட்டு கேட்கும் கருவியை என் சோபாவுக்கு கீழ் நுழைச்சது என் மகன் தான் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு ராமதாஸ் பாமக ஓப்பன் டாக்கா இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கார். அதாவது உலகிலேயே தந்தையை வேவு பார்த்த மகன் யாருன்னா அவர் அன்புமணி ராமதாஸ் தான். அந்த அளவுக்கு மிக கேவலமான முறையில் நான் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கின்றேன். அன்னைக்கே சொல்லிட்டார், இது எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அசிங்கம் அப்படின்னு ராமதாஸ் ஓப்பனாகவே சொல்லிட்டார். இன்னைக்கு ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டு யார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய சமயத்தில் மனம் நொந்த நிலையில் தான் இன்னைக்கு ராமதாஸ் பேட்டி கொடுத்திருக்கார். பொதுவாக ஒரு மனிதனுடைய ரகசியத்தை எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அரசியல், மற்றபடி குடும்ப சூழல், சொத்து மதிப்பு, மற்றபடி என்ன பேசிக்கொள்கிறார்கள் அதன் அடிப்படையில் நம்ம வேறு விதமான ஒரு நிலைப்பாட்டுக்கு செல்வது. அதன் அடிப்படையில் ஒட்டு கேட்கும் கருவி அன்புமணி ராமதாஸ் அப்பனுக்கு பிள்ளையே வேட்டு வச்ச கதை. இதுக்கு இடையில இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கார் ராமதாஸ். அதாவது தந்தையை மிஞ்சிய மகன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரதமர் சொன்னாராம். அதையும் இன்னைக்கு ராமதாஸ் சுட்டி காட்டியிருக்கார். பாஜக மோடி சொன்னதை சுட்டி காட்டிருக்கார். ஒருவேளை இதன் அடிப்படையில் மீண்டும் பாஜகவோட கூட்டணிக்கு செல்ல போகிறார் ராமதாஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு வந்திருக்கு. இதெல்லாம் தெரிந்த விஷயம்தான். அவர்களுக்குள்ள விஷயத்தில் அவர்களே அடித்துக் கொள்கிறார்கள். மற்றபடி இன்னைக்கு தொண்டர்கள்லாம் பாவம் முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, எங்கு செல்வது அப்படின்னு. ஏன்னா குடும்பத்தையெல்லாம் தொலைச்சிட்டு பொண்டாட்டி தாலியை வச்சுட்டு என்ன இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு பணத்தையும் என்ன வச்சு அதுக்கு மேலே கடை வாங்கி போஸ்டர்லாம் ஒட்டாய் ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே ஒரு கட்சியில் இருந்து போட்டு திருப்பி வேறொரு கட்சிக்கு போனால் எப்படி மதிப்பு இருக்கும்? அதனால என்னடா இப்படி கட்சி ஆகி போச்சேன்னு தொண்டர்கள் மிக குறுகி கொண்டிருக்கு. இதன் அடிப்படையில் வர்ற 9ஆம் தேதி அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழு கூட்டுறாரு. அவர் 17ஆம் தேதி கூட்டுறாரு. பொதுவாக பொதுக்குழு கூட்டின அப்படின்னா ஒரு 15 நாளுக்கு முன்னால் அறிவிக்கணும். ஆமாம், ஆனால் அது சட்டப்படி அன்புமணி செய்யல. ராமதாஸ் செஞ்சிருக்கிறார் கரெக்டாக 18ஆம் தேதி அப்படிங்கிறப்ப அவர் சொன்ன டேட்டு கரெக்டாக 15 நாள் கரெக்டாக வந்திருக்கு. அதான் சட்டப்படி செல்லும். அதன் அடிப்படையில் மக்கள் எங்கு தொண்டர்கள் எங்கு செல்கிறார்கள் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் தான் அன்புமணி தான் எனக்கு